வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனிதனே தெய்வம். அது எப்படிங்க? மனுஷன்தான், இவன் எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனிதனும் தெய்வம்தான். இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் யார் தத்துவத்தில் சொல்லுவாங்க. திருமூலர் புள்ளியை வச்சாரு, ரமணர் கோடு போட்டாரு, அருள் தந்தை அவர்கள் ரோடு போட்டார். அப்போ அதை தெய்வ நிலையை அறிவதற்காக தான் மனித உரு எடுத்து வந்திருக்கு. ஆனால் ஏன் அந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்ளவில்லை? தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. உயிரை பார்க்க முடியுமா? மனசு பார்க்க முடியுமா? மறைப்பொருள். ஆனால் அந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ தெய்வத்தை உணர்ந்தால்தான் மனிதன் தனக்குள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ தெய்வத்தை பிடிக்கணுன்னா என்ன பண்ணுங்க? மனசை பிடிக்கணும். அப்போ மனசை பிடிக்கணுன்னா உயிரை பிடிக்கணும். அப்போ உயிரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இறைவன் தான் எனக்குள்ளே குடியிருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாங்க இல்லைங்களா? ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலமழிந்தேன் பூரணமே. அப்போ ஊன் என்றது உடலுக்குள் நீ தான் நின்று உலாவிட்டு இருக்க, எப்போனாலும் எடுத்துருப்ப. ஆனால் எதுக்காக தெய்வத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா பிறவி எடுத்ததே தெய்வ நிலை உணர்வதற்காக தான். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்து பாருங்க பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்களும் பஞ்சத்தன் மாத்திரையாக வந்திருக்கு. பறவையாய், புல்லாய், பூண்டாய், பறவையாய், விலங்கினாய், இப்படி எல்லாமே வந்திருக்கு. அப்போ ஆறாவது அறிவு படைத்த மனிதன் ஏன் வந்திருக்கிறான் அப்படின்னா, இறைவன் தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட எடுத்த ஒரு மனித ஒரு தான். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறாங்க? தன்முனைப்பு. முனைப்பு இருக்கலாம். ஏன்னா முனைப்பு வந்தால் தான் அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கும். ஒரு விதை ஒன்று முளைக்குது அப்படின்னா தான் அது தன்னை வளர்த்துக்குதுன்னு அர்த்தம். ஆனால் தான் அப்படின்ற அந்த தன்முனைப்பு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க? அவனுக்கே அவன் திரையை போட்டுக்கொள்கிறான். அப்போ திரையை போட்டுக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க? அங்கே மனநிலை, மயக்கு நிலை எல்லாமே வரும். அப்போ இறைவனை உணர்வதற்காக எடுக்கக்கூடிய தன்மையை நம்ம என்ன பண்ணுறோங்க? மறந்து விடுகிறோம். அப்போ மனிதன் என்ன பண்ணுங்க? தன்னை உணரணும் அப்படின்னா தியானத்தின் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ தியானத்தின் மூலமாக தன்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுங்க? உயிரை உணர்ந்து உள்ளுணர்ந்து போகும் பொழுது அந்த தெய்வ நிலையை உணர்ந்து கொள்கிறான். அப்போ தெய்வமே தான் எனக்குள் அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதானே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கனார். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு பூர்வமாக. அவங்களாம் எப்படிங்க வாழ்ந்தாங்க? இறைவனை உணர்ந்ததால் தான் அந்த தன்மையில் வாழ்ந்தாங்க. எல்லாருமே எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இறைவனை உணர்ந்ததால். அப்போ நாம் என்ன பண்ணுங்க? உள்ளுக்குள் போக வேண்டும். தெய்வ நிலையை அறிவதற்காகத்தான் நம்ம பிறவி எடுத்துக்கிறோன்ற உண்மையை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் தவறுகள் செய்யவே மாட்டோம். அப்போ தியான நிலையில் மனம் வரும்போது என்ன பண்ணுங்க? கவலையே ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா மனம் விரியுது. மனம் குறுகி இருக்கும்போது தியானத்துக்கு முன்னாடி எல்லா துன்பங்களும் எடுத்துக்கும் போது எனக்கு தன்முனைப்பு, தான், தனது, பொருள் பற்று, அதிகாரப்பற்று எல்லாமே வரும். சுவாமி அழகாக சொல்ல பாருங்க, தான் தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய வினோத தம்பதிகளுக்கு பிறந்தது தான் 6 மனநிலைகள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர் தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குழந்தைகளுக்கும் தகப்பன் யார் அப்படின்னா அந்த அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் தான். அதுக்கு மேலே இருக்குது பாரு அந்த முனைப்பு, தன்முனைப்பு. அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிறவி எடுத்ததே இறைநிலை உணர்வது பெறுவதற்காக. எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தால் இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம அந்த நிலையை மனசை மாற்றிக்கும் பொழுது எதையும் ஏற்றுக்கக்கூடிய தன்மை வருகிறது. அப்போ இதுக்காக தான் பிறவி எடுத்தோம் அப்படின்ற நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதை விட தன்மை வேற எதுவும் இல்லை. தெய்வத்தை தேடி நம்ம போத்தலை, நம்மை தேடி தெய்வம் வரும். பூசலை நாயனாரோட கதை கேட்டிருக்கோம் இல்லையா? அவர் மனசால நினைச்சது தானே அங்கே கோயில் கட்டியிருக்கார் ராஜா. அப்போ அதே எப்படி நடக்குது? எல்லாமே இறைவன் செயல்.
மனதை சுத்தமாக ஒரு லேசான ஒரு பஞ்சு போல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனது அதே பேர் ஒரு பட்டர்ஃப்ளை போல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடலும் மனதும் எப்படி இருக்குங்க, அப்படியே ஒரு காற்று மாதிரி பூ மாதிரி இருக்கும். உணர்ந்து பார்த்தாலும் தெரியும். தெய்வம் குடியிருக்கும் எங்கு அன்பு, அமைதி, அடக்கம், இறை உணர்வு, அந்த தன்மையெல்லாம் எங்கே இருக்குதோ அங்குதான் தெய்வம் குடியிருக்கும் என்ற விதத்தில் மனிதனும் தெய்வமாகலாம், தெய்வமே மனிதனுக்குள் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.